நாய்க்கு சாப்பாடு வச்சியாம்மா? சாப்பாடு வச்சிட்டேன். அடியா? நான் வைக்க மறந்தாலும் நீ வச்சதை பத்தியா? சரி ஓம்மா, சரிம்மா, நன்றிம்மா. இன்னைக்கு அதிசயமா பின்னாடி கிளீன்லாம் பண்ணுறீங்க. வீட்டுக்கு பின்னால் குப்பையே கிடக்கலாமா, அதான் போய் க்ளீன் பண்ணலாம்னு இன்னைக்கு தோணுச்சு, அதான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் உரிச்சு போட்டேன். தேங்காய் உரிச்சு போட்டு பின்னால் எல்லாம் குப்பி ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேங்காய் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். அது ஒரு 100 காய்க்கு மேலே வந்துருச்சுனாக்கூட உரிச்சு போட்டிருந்தேன். அந்த இடத்துல குப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த இடத்துல பெருச்சாளியெல்லாம் குழி தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி உடனே நம்மளே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி உள்ளே இறங்கிட்டேன். நீயும் ஹெல்ப் பண்ணு, க்ளீன் பண்ண வருவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இறங்கியாச்சு உள்ள. சரி க்ளீன் பண்ண வந்துடுவோம். சரி. என்ன ரோலக்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான்? ரோலக்ஸுங்கன்னு யாருமா? நாய்க்குட்டி. ஓ, நாய்க்குட்டி பேரெல்லாம் வச்சுருக்கியா? ரோலக்ஸா? ஆமாம். அந்த நாய்க்குட்டி நான் என் தங்கச்சி வீட்டில் நாய்க்குட்டி வேணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு நாய்க்குட்டி கொண்டு வந்தா. அது பால் குடிக்க குட்டியை கொண்டு வந்துட்டா. சரி அப்படின்னு கொண்டு வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்து போட்டு பால் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன தென்னங்கள்லாம் வளர்ந்துச்சுல, கொண்டு போய் வைக்கலையோ? இனிமேதான் கொண்டு போய் வைக்கணும். க்ளீன் பண்ணிட்டு தூப்பு வெயில் அடிக்கல, அப்போ தான் கொஞ்சமாக மழை பெஞ்சிருக்கு. மழை ஃபுல்லாக பெய்யும் போது தான் கொண்டு போய் வச்சணும். வச்சா தான் அது வந்து நல்லா இருக்கும். அதான் கொஞ்சம் மழை சீசன் வர ஒன்றும் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஈரமாக இருக்கும். கொண்டு போய் வச்சோம்னா தள்ளுறதுக்கு. இல்லைன்னா இப்போ வெயில் டைமில் இப்போ கொண்டு போய் தோண்டி வச்சோம்னா பிறகு காஞ்சி போச்சுன்னா அவுத்து விட்டீங்களோ? அது நான் அவுத்து விட்டுட்டேன். பிறகு அது பிறகு அங்கிட்டு வந்து அலைஞ்சு ஓடிக்கிட்டு கிடாது. ஆமாம், சின்ன நாய் வீட்டில். ஆமாம், அதான் சொல்லி ஆடுது. ஆமாம், இப்போ தான் விவரம் தெரியாது. பிறகு வெளியே எங்கேயும் விட்டா எங்கேயும் வைக்கியா என் பேர் அப்படின்ட்டு கெட்டியே போட்டுருந்துச்சு. சரி நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படின்னு நினச்சி அவுத்து விட்டுருச்சு. அது அங்கே இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம், திடீர்னு மழை டயத்தில் பாம்பு வரும் வீட்டுக்குள்ள. பூரா அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். சரி அதான் க்ளீன் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நாய்க்குட்டி அந்த வேப்ப மரத்தான் கட்டி போட்டிருப்பேன் போகாம, அதான் அவுத்து விட்டேன். மம்பட்டி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு குப்பைலாம் அள்ளி ஓரம் கட்டிருக்கேன்னா அப்படின்னால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, இப்போ எனக்கு காப்பி உனக்கு புடச்சினோம்னா காப்பி எதுவும் போட்டிருக்கியா? போட்டே காப்பி? சுக்கு காப்பியா, இஞ்சி காப்பியா, என்ன காப்பி? இஞ்சி காப்பியா? விறகு அடுப்புல போட்டியா, கேஸ் அடுப்புல போட்டியா, கரண்ட் அடுப்புல போட்டியா? கரண்ட் அடுப்புலையா? ஏன் மழை பெஞ்சினாக்கல விறகு அடுப்புல யூஸ் பண்ணலையா? ஆமாம், விறகு அடுப்பு நான் எப்பமாச்சும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். சரி. காஃபி போடலாம் கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். சரி.